மா, இவ எங்க கிளம்பிருக்கா? இப்ப எதுக்கு நீங்க உங்க நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வர்றீங்க? அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறாப்பா. மலர், நீ கல்யாணத்துக்கு போற மாதிரி இல்ல, நீயே கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. அது கல்யாணக்கலை வந்துருச்சுன்னு சொன்ன. வரட்டும், அவளுக்கு கல்யாணம் தான் வந்துகிட்டு இருக்கே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ பார்த்து கவனமா போயிட்டு வா. சரி. ஒரு நிமிஷமா. இந்த செலவுக்கு வச்சுக்க. பா, இவளுக்கு நீங்க இருந்தாலும் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. பேசாம இவள வீட்லயே இருக்க சொல்லுங்க. இதான் நமக்கு நல்லது. நீ சும்மா இருடா. நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். அவரு உங்க அப்பா. அப்படி சொல்லுமா. இந்த ஏய், இப்ப என்ன பண்ண நீ? எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கின நீ? ஹலோ பிரதர், நான் ஒன்னும் ஆசீர்வாதம்லாம் வாங்கல. கீழே விழுந்த பணத்தை எடுத்தேன். அண்ணி, அண்ணன் நிறைய சினிமா பார்த்து ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பணம் தவறுனா நல்ல சகுனம் மலரு. சந்தோஷமா பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. ஓகேவா? சரிங்க அங்கிள். யாருக்கு நல்ல சகனம்? இவர் யாரு சொல்றாரு? என்னடா? என்ன பிரதர், நீயும் ஆசீர்வாதம் பண்ணிட்டா நான் அப்படியே கிளம்பிடுவேன். ஏய், அங்கிள், அப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே, நான் போயிட்டு வரேன். வரேன்ப்பா. வரேண்ணா. பாய். வரேம்மா. போயிட்டு வரேன். பாய். கொன்றுவேன். ஒழுங்கா ஓடி போயிடு. சீதா, இவனுக்கும் எனக்கும் காஃபி எடுத்துட்டு வா. மேகலா, காஃபி எடுத்துக்கிட்டு வா. அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் எதுவும் சொல்லலையேன்னு. சரிங்க அத்தை. ராஜா, இன்னைக்கு கரண்ட் பில் கட்டணும்டா. டேய் மார்க்கு, உன் பெரிய பையன் ஓவரா பேசுறான்டா. பேசாம மேலே உட்கார்ந்துருக்கலாம். தேவையில்லாம கீழே வந்துட்டோம். இப்ப கரண்ட் பில்ல கட்டுன்னு ஏன் தலையில கட்டுறாங்க. என்னடா கிளம்பலாமா? மலரே, என்னடி இப்படி இருக்கிற? ஏண்டா, நல்லதானே இருக்கேன். ஐயோ, மாசாகிற மலரே. கல்யாண கலை வந்துருச்சு முகத்துல. சான்ஸே இல்ல. எவ்வளவு அழகாகிற தெரியுமா? டேய், வர்ணிக்கிற நேரமாடா இதெல்லாம். இப்படி இருந்தா மனுஷன் வர்ணிக்காம என்ன செய்வான்? வண்டி எடுத்துட்டு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும். கிளம்புடா. சூப்பராகிற. பாண்டி, ஏற்கனவே வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு வரதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் மலரே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இது வரைக்கும் ஒன்னும் இல்ல. ஆனா இங்கே நின்னு இப்படியே பாத்துட்டே இருந்த அப்புறம் நம்மள யாராச்சும் பாத்துருவாங்க. கிளம்பலாம், வாடா. போணுமா? டேய் கிளம்பலாம்டா. போலாமே.
ஒரு நிமிஷம். ரெடியா? போடா. இது மலர் மாதிரி இருக்கு. மலரே இவ எங்க இங்க போறா? இந்த பையன் யாரு? ஏதோ தப்பா இருக்கே. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்கம்மா? நானும் நல்லா இருக்கேன், வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த அர்ஜுன் மலர் கல்யாணத்தை பத்தி வீட்டுல என்ன சொல்றாங்க? நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா என் மாமா உன்னை அவங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சிருப்பாரு. இதுல நம்ம எல்லாரோட கௌரவமும் அடங்கியிருக்கு மலரு. கௌரவம்னு சொல்லு. அதுக்காகலாம் ஏன் விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. என்னம்மா ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, என்கிட்ட அத பத்தி யாரும் எதுவும் சொல்லல, அதான் யோசிக்கிறேன். நீங்களும் எதுவும் பேசலையாப்பா? பேசணும்மா, வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா? இருக்காங்கப்பா. ஆமா, மலர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காப்பா. வீட்லயா இருக்கா? அவ வீட்ல இல்லையே, அவ ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு காஞ்சிபுரம் போயிருக்காப்பா. காஞ்சிபுரமா? ஆமாப்பா. ஏன் இவ்ளோ ஷாக்கா கேக்குறீங்க? இப்பதானம்மா மலரை பார்த்தேன். யாரோ ஒரு பையன் கூட பைக்ல போய்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, காஞ்சிபுரத்துல கல்யாணம்னு சொல்ற. அவங்க ஈசிஆர்ல போய்கிட்டு இருக்கா. எனக்கு என்னமோ சரியா படலையம்மா. அப்பா, நீங்க நல்லா பாத்தீங்களா? அது மலர் தானா? 100% உறுதியா சொல்றேன், அது மலர் தான். இப்போ என்னப்பா பண்றது? நான் போய் அத்தை மாமாட்ட சொல்லவா? நீ அவங்க கிட்ட சொல்லாத, மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பேச சொல்லு. நானும் வீட்டுக்கு வரேம்மா. சரிங்கப்பா. வணக்கம் சம்பந்தி. வாங்க மாமா. வாங்க மாமா, உட்காருங்க. உட்காருங்க சம்பந்தி. அப்பா, நீங்க பார்த்தது நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, அது நம்ம மலரே தான். கூட போற பையன் தான் யாருன்னு தெரியல. வேற யாரு? அந்த பாண்டியா தான் இருப்பான். பாண்டியனா? யார் அது? பாண்டியன்னு அவ கூட ஸ்கூல்ல படிச்ச பையன். அவன் அடிக்கடி அவ கூட பேசுவான், அதனால அவனா இருக்கும்னு தோணுது. அதான் வீடேறி பொண்ணு கேட்கவே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன மூடி மறைக்க வேண்டியிருக்கு? மரியாதை போனதான் மிச்சம். மிச்சம் இருக்கிற மானத்தையும் வாங்கிடணும்னு முடிவு பண்ணிட்டா. நீங்கெல்லாம் என்ன பேசுறீங்க? அர்ஜுனுக்கு அவளை பொண்ணு கேட்டு நாங்க தானே வந்தோம். இப்ப என்னென்னமோ சொல்றீங்க. ஏமா உமா, உங்ககிட்ட கேட்டப்ப கூட நீயும் ஒன்னும் சொல்லலையேம்மா. இல்லப்பா, நேர்ல சொல்லிக்கலான்னு இவர்தான் சொன்னாரு.
அவ கிளம்பி போகும்போதே இவரு சொன்னாரு. இதுல அப்பா அவளுக்கு செலவுக்கு பணம் வேற கொடுத்து விட்டுருக்காரு. அப்பா என்னப்பா அதெல்லாம்? டேய், அவ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு தாண்டா போயிருக்கா. ஃப்ரெண்டா? இல்ல ரவி, அவ ஃபுல் பக்கா பிளான்ல தாண்டா போயிருக்கா. அம்மா கொடுத்த பணத்தை வேணும்னே கீழே போட்டு அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாடா, நான் பார்த்தேன். அம்மா என்னம்மா சொல்றாரு? டேய் ராஜா, அப்படியெல்லாம் இல்லடா. நான் தான் பணத்தை தெரியாம கீழே போட்டுட்டேன். அவ இல்லடா. எனக்கு முதல்ல கூட டவுட் இல்ல. போகும்போது மாமாவோட ஃப்ரெண்டு கிட்ட அப்பாவை நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனால, அப்பதான் எனக்கு டவுட் ஆச்சு. ஆள் ஆளுக்கு எதையாவது பேசாதீங்க. கல்யாண பத்திரிக்கை 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நான் தான் வாங்கி வச்சேன். இங்க பாருங்க, அவ காஞ்சிபுரத்துக்கு தான் போயிருக்கா. ஆனா அவளை ஈசிஆர்ல பார்த்ததா அப்பா சொல்றாரே, என்னப்பா? ஆமாமா, அங்கதான் பார்த்தேன். காஞ்சிபுரத்துக்கு போறவ அந்த வழியா போக வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்க பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு நடந்திருக்கு. எங்க கிட்ட மறைச்சிட்டீங்களே. உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். என்ன சம்பந்தி இது? இதுல மறைக்க எதுவும் இல்ல சம்பந்தி. எல்லாமே எதிர்பாராம நடந்துருச்சு. நடந்து ரொம்ப நாள் ஆகல. நேத்து முந்தா நாள் நடந்த விஷயம்தான். இல்ல சம்பந்தி, இந்த மாதிரி குழப்பத்துல தான் எதுவுமே பேச முடியல. மறைக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா மலர் அந்த பாண்டியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாப்பா. இதுக்கு மேல நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு சரிதான். உமா சொல்றதும் கரெக்ட் தானே? விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பனா சொல்றதா நல்லது. இல்லனா மாமாவை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல. இருக்கட்டும் மாப்ள, நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வெளியில போன பொண்ணை பத்தி தான் யோசிக்கணும். உடனடியா அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இந்த குடும்பத்துக்கு நல்லதுன்னு எதை நான் சொன்னாலும் கால்குலேட்டரை உடைச்சிருவேன். கால்குலேட்டர்னு என் வாயை மூடுனீங்க. அதே சமயம் அவளை பேச விட்டு வேடிக்கை பாத்தீங்கல்ல. இப்ப அனுபவிங்க நல்லா. வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க 2 பேரும் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்கம்மா. அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நம்ம பக்கத்து வீட்டு வந்தனா ஆண்டி பொண்ணு இதே மாதிரி தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. போதும் சம்பந்தி, உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன் மக, ஏன் மலர், இத பாருங்க, இந்த மாதிரி தப்ப நிச்சயமா அவ பண்ணிருக்க மாட்டா. சம்பந்தியம்மா, அந்த பத்திரிகையை எடுங்க. இந்தாங்க. என்னாச்சுப்பா? விசாரிச்சுட்டு திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லிருக்காங்கம்மா. மலருக்கா ஃபோன் பண்றீங்க? ஆமா சீதா, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. இப்ப என்னங்க பண்றது? சம்மந்தி இப்படி சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரே. பத்திரிக்கை கொடுங்கன்னு கேட்டாரு, எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சீதா நீ? அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியாதா? உமா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாக்குறோம். எனக்கு அவரை நினைச்சு கூட கோவம் வரல. இந்த ராஜா ரவி நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. என்ன இவனுங்க அவரை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி என்னென்னமோ பேசுறானுங்க. எனக்கும் அதாங்க வேதனையா இருக்கு. உமா கூட அவங்க அப்பா கிட்ட இங்க என்ன நடந்தாலும் உண்மையை சொல்லாம இருந்திருக்கா. அந்த அறிவு இவங்களுக்கு இல்லல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவ கிளம்பும் போதே தடுத்தேன்.
முன்னாடியே பார்த்து போயிட்டு வான்னு அனுப்பியிருக்கணும். பாவம் அவ. இப்போ அவங்க எல்லார்கிட்டயும் என்னங்க பதில் சொல்றது? யாருக்கும் எந்த பதிலும் சொல்ற இடத்துல என் பொண்ணு என்ன நிறுத்த மாட்டான்னு சொல்லணும். இரு, முதல்ல இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்னங்க எடுக்கலையா? போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்கலையே என்னவோ. ஆனா பார்த்துட்டு உடனே என்ன கூப்பிடுவா. என்னங்க யோசிக்கிறீங்க? என்ன சொல்லி இந்த ஆளை கிளப்புறதுன்னு யோசிக்கிறேன். அவர் கிளம்பட்டும், அப்புறம் இருக்கு இந்த ராஜாக்கும் ரவிக்கும். சரி வா. சம்பந்தி. பாட்டி ம்? இந்தாங்க பாட்டி போனு. விஜய், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ ரூம்ல போய் விளையாடு. ம்? சரி பாட்டி. ஆனா அத்தை போன் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கு பாட்டி. ஆ, சரி நீ போ. மொபைல் எங்க வச்சுட்டு போயிருக்கா? வேற என்ன, எல்லாம் பிளான் தான். தெளிவா தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஓடி இருக்கா. ஆனா அப்பாவும் அம்மாவும் இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்புங்கப்பா, நல்லா நம்புங்க. அதான்டா பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த பார், எங்களுக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. டேய், அவளை நாங்க அப்படி வளர்க்கலடா. அவ வாயை திறந்து பேசுறவ. எதுவா இருந்தாலும் முகத்துக்கு நேரா சொல்லுவா. ஆனா இந்த மாதிரி முதுகுல குத்துற வேலை பண்ண மாட்டா. சும்மா பிளான் சொல்லிட்டு இருக்காதீங்கடா. ஏ, நீ நான்லாம் மொபைல மறந்து வச்சுட்டு போனதே இல்லையா? காஞ்சிபுரத்துல இருந்துதான். ஹலோ. சொல்லுங்க. இல்ல உங்க கால்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. ஓ அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். தேங்க்யூ. என்னப்பா சொல்றீங்க? அந்த அட்ரஸ்ல அந்த இடத்துல கல்யாண மண்டபமே இல்லையா? அங்க வேற ஏதோ பொட்டி கடை தான் இருக்கான். கேட்டிங்களா? போதுமா இல்ல வேற ஏதோ ஆதாரம் வேணுமா? மொபைல மறந்து வச்சுட்டு போறது எல்லாரும் பண்ற தப்பு தான். இப்ப என்ன சொல்றீங்க? இதுக்கு என்னப்பா சொல்றீங்க? சும்மா பேருக்கு ஏதோ ஒரு அட்ரஸ் தூக்கி போட்டு ஒரே ஒரு பத்திரிகை அடிச்சிருக்காங்க போல. மலர் இந்த மாதிரி எல்லாம் செய்வான்னு நான் நினைச்சே பார்க்கல. நம்ம குடும்பம், எங்க குடும்பம், அர்ஜுன், இப்படி யாரோட அருமையா அவளுக்கு தெரியல. அவளையும் என்ன மாதிரி நினைச்சு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாரு எங்க அப்பா. ஆனா அவ இப்படி பண்ணிட்டா. நமக்கு துரோகம் பண்ணிட்டு போனவ நல்லாவே. டேய், நிறுத்துடா. அவ நாங்க பெத்த பொண்ணு. இந்த பார், அவ நிச்சயமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. இத பாருங்க, இதுக்கு மேல அவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். பேச மாட்டாங்க.